ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையிட்ட நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்தமான 5வது மாதத்தின் இந்த கால வேளையிலே உங்களோடு கூட இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். 2023ஆம் ஆண்டில் கடந்து வந்த 5 மாத காலம் பரலோக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அற்புதமாக அதிசயமாய் பாதுகாத்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6வது மாதத்தையும் ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறதற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை அற்பர்களும் தோசிகளும் பாவிகளுமாய் இருக்கிற நமக்கு ஆண்டவர் கிருபையாய் அன்பு கூர்ந்து நம்மை நேசித்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நிற்பதும் நறுமூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய கிருபையை நமக்கு கூட கூட்டி கொடுத்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறதற்காக அவருக்கு கோடி நன்றி செலுத்துவோம். இந்த பரிசுத்தமான 6வது மாதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதற்காக ஒரு விஷயம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, என்னையும் இந்த பூமியிலே புழுவாயிருக்கிற என்னையும் ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கிற என்னையும் அற்ப தூசியே இருக்கிற என்னையும் நினைவு கூர்ந்து பாதுகாத்து சுக பல ஜீவன் தந்து நடத்தினீரே, நன்றி என்று சொல்லுவோம். ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியையும் படைத்த எங்கள் சர்வ வல்லமை உள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே வருகிறோம். கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான இந்த 6வது மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு சாமி, கடந்து வந்த 5 மாத காலமும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து சுகபல ஜீவனை கொடுத்து நீடித்த ஆயுஷ் நாட்களை தீர்க்க ஆயுசை கொடுத்து அற்புதமாக வழி நடத்தி வந்ததற்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 6வது மாதத்தை எங்களுக்கு தந்தீரியாப்பா, நன்றி சுவாமி. ஒன்றுக்கு உதவாத எங்களையும் அற்பமாயிருக்கிற எங்களையும் நினைவு கூர்ந்து சுகபல ஜீவன் தந்து பாதுகாத்து வழி நடத்தி வந்தினீரே, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். இதாவே, உடைய தூய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக உடைய வார்த்தையை கேட்க ஒவ்வொரு தகப்பனாரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு தம்பி தங்கச்சி ஆசீர்வதி. உடைய நாமம் மகிமைப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடல் ஒன்றை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே 429வது பாடலை எடுத்துக்கொள்ளலாம். புதிய பாடல் புஸ்தகத்திலே 400வது பாடல், பழைய பாடல் புஸ்தகத்திலே 429வது பாடல். அனைவருக்கு தெரிந்த ஒரு பாடல். சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தம் கருணையோ என்றென்றும் உள்ளதா, தம் கருணையோ என்றென்றும் உள்ளதா. அவர் பாதம் என கிடைக்கலாம், இயேசு நல்லவர். அவர் பாதம் என கிடைக்கலாம்,
இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமாம், இயேசுவை போல் நல்லோரே யாரும் இல்லையே. ஆமாம், இயேசுவை போல் நல்லோரே யாரும் இல்லையே. நல்ல மேய்ப்பரே சஞ்சலம் இல்லையே, நல்ல மேய்ப்பரே சஞ்சலம் இல்லையே. அவர் சொல்ல எனக்கு இன்பமேதான், இயேசு நல்லவர். அவர் சொல்ல எனக்கு இன்பமேதான், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமாம், இயேசுவை போல் நல்லோரே யாரும் இல்லையே. ஆமாம், இயேசுவை போல் நல்லோரே யாரும் இல்லையே. இல்லையவர்க்கு நல்லொப்பு முயமோ, இல்லையவர்க்கு நல்லொப்பு முயமோ. பூவில் வல்ல கர்த்தர் மெசியாவா, இயேசு நல்லவர். பூவில் வல்ல கர்த்தர் மெசியாவா, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமாம், இயேசுவை போல் நல்லோரே யாரும் இல்லையே. ஆமாம், இயேசுவை போல் நல்லோரே யாரும் இல்லையே. நேற்றும் இன்றுமே எக்காலமும் அவர், நேற்றும் இன்றுமே எக்காலமும் அவர். ஸ்திரம் சற்று மாறாதீவின் இயேசு நல்லவர், ஸ்திரம் சற்று மாறாதீவிக்கும் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமாம், இயேசுவை போல் நல்லோர் வேறு யாரும் இல்லையே. ஆமாம், இயேசுவை போல் நல்லோர் வேறு யாரும் இல்லையே. கஷ்ட துன்பத்தில் ஆறுதல் அளிப்பே, கஷ்ட துன்பத்தில் ஆறுதல் அளிப்பே. எனக்கிஷ்ட துணையவர் என்று இயேசு நல்லவர், எனக்கிஷ்ட துணையவர் என்று இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமாம், இயேசுவை போல் நல்லோர் வேறு யாரும் இல்லையே. ஆமாம், இயேசுவை போல் நல்லோர் வேறு யாரும் இல்லையே. நல்லவர் இயேசு என கண்டறிந்தவர், நல்லவர் இயேசு என கண்டறிந்தவர். தத்தமல்லல் ஒளி தானே தீபம் இயேசு நல்லவர், தத்தமல்லல் ஒளி தானே தீபம் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமாம், இயேசுவை போல் நல்லோர் வேறு யாரும் இல்லையே. ஆமாம், இயேசுவை போல் நல்லோர் வேறு யாரும் இல்லையே. நன்றியோடே நான் என்னாலும் அவரை, நன்றியோடே நான் என்னாலும் அவரை அதில் வந்தனம் செய்து கழிப்பேன் இயேசு நல்லவர், அதில் வந்தனம் செய்து கழிப்பேன் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஆமாம், இயேசுவை போல் நல்லோர் வேறு யாரும் இல்லையே. ஆமாம், இயேசுவை போல் நல்லோர் வேறு யாரும் இல்லையே. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதம் எழுதிய பகுதி 46வது சங்கீத பகுதி உங்களுக்காக வாசிக்கிறேன்.
தேவன் நமக்கு அடைக்கலும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதி உண்டு, அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்பு நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மற்றும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபி தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் தேவ ஜனமே, இந்த 2021 ஆண்டின் 5 மாத காலமும் பரலோக தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து சுகத்தை பலத்தையும் ஜீவனையும் நீடித்த ஆயுஷ் நாட்களையும் தீர்க்காயுசையும் ஆண்டவர் நமக்கு கூட கூட்டி கொடுத்து நம்மை பாதுகாத்து வந்ததற்கு நன்றி செலுத்தும். இந்த 6வது மாதத்தை ஆண்டவர் தந்திருக்கிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்வைக்கிறேன். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த மாதத்திற்காக கொடுக்கிற ஒரு விசேஷ வாக்குத்தத்த வார்த்தை என்ன? நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவன் நம்மை அதிசயமாய் நடத்தி வருகிறார், ஆச்சரியமாய் நடத்தி வருகிறார். எத்தனை ஒரு அதிசயம்! உண்மைதானே? இந்த உலகமே கொரோனா வைரஸினால் தினமும் லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்திலே மாண்டு கொண்டிருக்கின்றார்கள். செய்தித்தாள்களை பாருங்கள், எத்தனையோ மருத்துவர்கள் இந்த கொரோனாவினால் மறித்து போய்விட்டார்கள். எத்தனையோ பிள்ளைகள் தாயும் தகப்பனை இழந்து அனாதையாயிருக்கின்றார்கள். எத்தனையோ ஊழிய பிள்ளைகள் இந்த கொரோனாவினால இந்த உலகத்தை விட்டு மாய்ந்து போய்விட்டார்கள். நீங்களும் நானும் ஜீவனோடு இருப்பது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய கிருபை ஐயா. நம்முடைய திறமையோ, நம்முடைய படிப்போ, நம்முடைய தாளந்துகளோ அல்ல. தேவன் நம் மீது வைத்த அன்பு, தேவன் நம் மீது வைத்திருக்கிற கிருபை, தேவன் நம் மீது வைத்திருக்கிற இரக்கம்,
எனவேதான் அவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளையை, உன்னை அதிசயமாய் நடத்தி வருகிற தேவன் அவர். நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதிக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. That is very important concept. How the way the Lord has leaded you, He has been miraculous to guide for you, and you praised Him. You will never become ashamed about anything. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, நீ வெட்கப்படுகிற தேவன் அல்ல, உன்னை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, அதிசயத்தை செய்கிற தேவன். யாத்திராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். எங்கும் செய்யாத அதிசயத்தை ஆண்டவர் உனக்கு செய்திருக்கிறார். நீ வெட்கப்பட்டு போவதல்ல. உன்னை இதுவரையும் தேவன் அதிசயமாய் நடத்தி வருகிறார். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை துதி. நீ துதிப்பாய் என்று சொன்னால் என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. உபாகமம் 28:59 பாருங்கள். கர்த்தர் அவர் சன்னதியை அதிசயமாக நடத்தினார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிறார். வெட்கப்பட விட்டுக் கொடுக்கவே மாட்டார். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னை ஆண்டவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, உன்னை பட்டினி போடுகிற தேவன் அல்ல. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டுமா? உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தருடைய நாமத்தினை துதிக்க வேண்டும். துதித்தால் என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. எத்தனை ஒரு ஆச்சரியம்! நியாயாதிபதிகள் 13:18 சொல்லுகிறது பாருங்கள். அது என்ன? அவருடைய நாமம் அதிசயமானவன். உன்னை வெட்கப்பட வைக்கிற தேவன் அல்ல, உன்னை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தர். உன்னை வெட்கப்பட வைக்க மாட்டார். பல சூழ்நிலை தலை தாழ்ந்திருக்கலாம், பல துயரங்கள் உன்னை சுவாட்டி வதைத்திருக்கலாம், பல பாடு உபத்திரம் வழியை கடந்து போயிருக்கலாம். ஒரு பக்கம் கஷ்டம் உன்னை நெருக்கி இருக்கலாம், இன்னொரு பக்கம் வியாதிகள் உன்னை நெருக்கி இருக்கலாம், இன்னொரு பக்கம் இழப்புகள் உன்னை நெருக்கி இருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை நாமத்தை துதியுங்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. ஆம் தேவ பிள்ளையே, 1 நாளாகமம் 16:9 வசனம் சொல்லுகிறது, அவர்களை அதிசயமாக ஆண்டவர் நடத்தினார். அவர் நேசிக்கிற பிள்ளைகளை அதிசயமாய் நடத்துவார், வெட்கப்பட விடமாட்டார். 1 நாளாகமம் 16:13 பாருங்கள். அவர் செய்த அதிசயங்களை நினைவு கூறுங்கள். உங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை நினைவு கூறுங்கள். எத்தனை ஆச்சரியமாய் நடத்தினார் அல்லவா, எத்தனை அற்புதமாய் நடத்தினார் அல்லவா. உங்களை ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் வெட்கப்பட விட்டதில்லை. ஒருவர் மத்தியிலும் சத்துரு கும்பங்களை தலைகுனியை ஆண்டவர் விட்டதில்லை. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து வந்தார் அல்லவா. அவருடைய அதிசயங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள். உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் இந்த 2021 ஆண்டில் 6வது மாதத்திலே கர்த்தர் பாதுகாத்து வந்திருப்பார் என்று சொன்னால் அவர் செய்த அதிசயம் அப்படி வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. யோபு 5:9 சொல்லுகிறது, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். இந்நிற்பதோ நறுமூலமாக இருப்பது ஆண்டவருடைய கிருபை. எதிரிகள் முன்பு உன்னை வெட்கப்படுத்தவில்லை, சத்துருக்களுக்கு முன்பு உன்னை வெட்கப்படுத்தவில்லை, துஷ்டத்துக்கு முன்பு உன்னை வெட்கப்படுத்தவில்லை. கர்த்தர் நீ ஒருபோது வெட்கப்படுத்துகிற தெய்வம் இல்லையா. எண்ணி முடியாத அதிசயங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார். எனவே நீ அவரை துதி. எண்ணற்ற நன்மைகளை ஆண்டவர் வாழ்க்கையில் செய்திருக்கிற ஆண்டவரை துதி. சங்கீதம் 9:1 சொல்கிறது, உன்னுடைய அதிசயங்களை நான் விவரிப்பேன் என்று தாவீது சொல்கிறார். நீ சொல்லுவாயா? உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற சகல நன்மைகளை நினைத்து அப்படி நாமத்தை நீ துதிக்கும் பொழுது நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்.
சங்கீதம் 31:21 சொல்கிறது, தமது கிருபையை அதிசயமாய் ஆண்டவர் விளங்க பண்ணுகிறாராம். அவருடைய நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டாராம். கிருபைகளை கொண்டு அதிசயமாக ஆண்டவர் விளங்க பண்ணுகிறார். கிருபை மேல் கிருபை கொடுத்து உன்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கிருபை மேல் கிருபை அளித்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 40:5 வசனத்தை விட்டு பாருங்கள். கர்த்தாவே, உமது கிருபை அதிசயமாக விளக்கப்படுகிறது. ஆண்டவருடைய கிருபை அநேகமாக உன்னை வழிநடத்தி வருகிறார். நற்பூலமாக அதற்போது ஆண்டவருடைய சுத்த கிருபை உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை துதி. நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி எடுத்த வேலையில் அதிசயமாய் நடத்தி வந்த தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதி. என் ஜனம் வரும்போது வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதிக்க துதிக்க நீ ஒருபோது வெட்கப்பட மாட்டாய். ஜெயத்தின் மேல் ஜெயமாய் ஆண்டவர் நடத்துவார். சங்கீதம் 71:17 சொல்கிறது, இதுவரையும் உமது அதிசயங்களை நினைத்தேன். இதுவரை ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற அதிசயத்தை நினைத்தவரை துதிக்கின்றாயா? துன்பத்திலும் துயரத்திலும் பாடிலும் கவலையிலும் கண்ணீரிலும் கஷ்டத்திலும் வியாதியிலும் பலவீனத்திலும் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதி. என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். சங்கீதம் 72:18 பாருங்கள். கர்த்தரோ அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறார், உன் குடும்பத்திலே செய்கிறார், உன் பிள்ளைகளின் மத்தியிலே செய்கிறார். உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளையும் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவர் பாதுகாக்கிறார். இந்த 2021 ஆண்டின் 4வது மாதத்தை உன்னை பிரவேசிக்க கிருபை செய்திருக்கிற காரணம் கர்த்தர் அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீ என்னத்தை செலுத்துகிறாய்? உன்னை அதிசயமாய் செய்கிற தெய்வத்துக்கு நீ அவருடைய நாமத்தை துதிப்பாயா? நீ துதிப்பாய் என்று சொன்னார் நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் தேவனுடைய பிள்ளைகள். சங்கீதம் 77:18 விட்டு பாருங்கள். உமது பூர்வமான அதிசயமானவர்களை நினைவு கூறுவேன். பூர்வமானவர்களை சொன்னால் பிதாக்கள் ஆசீர்வாதம் அதிசயமான நினைவு கூறும் சொல்லுங்கள். சங்கீதம் 86:10 பாருங்கள். அதிசயங்களை செய்கிற தெய்வம் நீரே தாவீது சொல்கிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையை அதிசயத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நீ துதிக்க மறந்திருக்கிறாயா? நினைத்து பார். அவரை நேசிக்கிறாயா? அவரை அன்பு செலுத்துகிறாயா? அவரை ஆராதனை செய்கிறாயா? நீ அவரை நேசிப்பாய் என்று சொன்னால் நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியாய் இருப்பாய். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதிப்பாய். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். நீ வெட்கப்பட வைக்கிற தேவன் அல்ல. சங்கீதம் 78:4 பாருங்கள். பின் சந்தையாருக்கு அவர் அதிசயத்தை விவரிப்பேன் என்று சொல்கிறார். நீ பெற்ற ஆசீர்வாதம் உன்னோடு அல்ல, உன் பிள்ளைகளுக்கு விவரிக்க வேண்டும். நீ பெற்ற ஆசீர்வாதம் உன்னோடு நின்றுவிட விடாது, உன் சந்ததிகளுக்கு விவரிக்க வேண்டும். உன் சந்ததிகளுக்கு தேவன் செய்த அதிசயங்கள் இதை சொல்ல வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்த தேவன் உன்னை ஆசீர்வதித்ததை சொல்ல வேண்டும். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த அற்புதத்தை உன் பிள்ளைகளுக்கு நீ பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்வாய் என்று சொன்னால் நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 78:18 பாருங்கள். அவர் காண்பித்த அதிசயங்களை அவர்கள் மறந்தார்கள். தேவன் வாழ்க்கையிலே செய்திருக்கிற சகல அதிசயத்தை நீ மறந்து போவாய் என்று சொன்னார் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருவாய். ஐயா, அளவற்ற நன்மையான அதிசயத்தை தேவன் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். நினைத்து பார். எத்தனையோ அளவற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். அத்தனையும் ஒரு விஷயம் நினைவு கூர்ந்து பார். கர்த்தர் செய்திருக்கிற எல்லா அதிசயமான வார்த்தைகளை நினைவு கூர்ந்தால் உன் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 78:32 பாருங்கள். அதிசயத்தை நம்பாமல் பாவம் செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்த அதிசயத்தை நம்பிக்கையற்றவர்களின் காரணமாக அவர்கள் எதிரிகள் கொண்டு வெட்கப்பட்டார்கள். என்னைக்கும் தேவன் உன் வாழ்க்கையில் செய்திருக்கிற அதிசயத்தை நீ நம்பாவிட்டால் ஒரு நாள் நீ வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கிறது ஜீவனுடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் அன்பு தகப்பனை, தாயை, தம்பி, தங்கச்சி வாழ ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது. எதிர்ப்பது நல்மூலமாக ஆதரிப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. உண்மையில் அளவற்ற கிருபை ஆண்டவர் பொழிந்திருக்கிறார்.
அளவற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் விடுத்திருக்கிறார். நினைத்து பார். சங்கீதம் 88:12 பார்க்கிறோம், இருளிலே உமது அதிசயத்தை அறிவிக்கப்படுமோ என்று சபித்து சொல்கிறார். தேவன் வாழ்க்கையில் செய்திருக்கிற எல்லா அதிசயத்தை நினைவு கூறுவாய் என்று சொன்னார். உன் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஐயா. சங்கீதம் 107:9 வசனம், 21 வசனம், 31 வசனத்தை உற்று பாருங்கள். அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அவரை நான் துதிப்பேன் என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவர் வாழ்க்கையில் செய்கிற சகல அதிசயத்தை நிமித்தமும் அவர் நடத்தி வந்த சகல அதிசயங்களை நினைத்து அவருடைய நாமத்தை நீ துதிக்கும் பொழுது நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. யார் முன்னும் தலை குனிய வேண்டிய தேவையில்லை, யார் முன்னும் தலை தாழ்த்தி நீ வாழ வேண்டிய தேவையில்லை. நீ ராஜாவின் பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. சத்துருக்கள் முன்பாய் தலைந்தவர்ந்து ராஜ சிங்கமாய் நிற்கணும். காரணம், அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீ துதிக்கும் பொழுதுதான் எதிரிகளுக்கு முன்பு நீ தலை தாழ்க்க அவசியம் இல்லை. எதிரிகள் முன்பு நீ தலை நிமிர்ந்து நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். சங்கீதம் 107:24 பாருங்கள். ஆழத்திலே அவர்கள் அதிசயங்களை கண்டார்கள். உடைய ஆவிக்குரிய வாழ்விலே ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார். உன் குடும்பத்துக்கு அதிசயங்களை செய்கிறார். உன் பிள்ளைகள் மத்தியிலே அதிசயத்தை செய்கிறார். திருச்சபையிலே கர்த்தர் உனக்கு அதிசயத்தை செய்கிறார். நீ செய்வது என்ன? நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது. உங்கள் அதிசயங்களை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ துதிக்க வேண்டும். துதிக்கிட்டாயா? உன்னை அதிசயமாய் இதுவரை நடத்தி வந்தார் அல்லவா? தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி நாள் முதல் 2021 ஆண்டின் இந்த 6வது மாதம் 1ஆம் நாள் மட்டும் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பாயா? நீ உண்மையாகவே துதிப்பாய் என்று சொன்னால் நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இறைவனுடைய அளவற்ற ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்வாய். சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்ப்பேன். அவருடைய வேதம் தான் உனக்கு வெளிச்சம், அவருடைய வேதம் தான் அவருடைய வார்த்தை ஜீவன், அவருடைய வேதம் தான் வசனம். அதை நீ வாசிக்க வாசிக்க அவர் உன்னோடு பேசுவார். பேச பேச அவர் உன்னை நடத்தி வந்த சகலத்தை நாமத்தை அதிசயமாய் செய்து வந்த சகல காரியங்களை துதித்து நீ துதிப்பாய். துதிக்க துதிக்க நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லையா? அந்த வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். 19 சங்கீதம் 129 வசனத்தை பாருங்கள். உமது சாட்சிகள் அதிசயமானவைகள். தேவன் வாழ்க்கையில் செய்கிற சகல அதிசயமான சாட்சிகளை நீ பகிர்ந்து கொள்ளும் போது, தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்படும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்தில் தலை குனிந்தாயோ அந்த இடத்தில் தலை நிமிர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். எந்த இடத்தில் அற்பமாக எண்ணப்பட்டாயோ அந்த இடத்தில் உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். யார் முன்பு உன்னை அற்பமாக எண்ணப்பட்டு உன்னை தலகுருவாய் பேசினார்களோ, உன்னுடைய வேலையை துரத்தினார்களோ, அதே எஜமானுடைய கண்களுக்கு முன்பதாக உன்னை கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்ந்த ப்ரமோஷன்ல விடுப்பான். நீ செய்ய வேண்டியது என்ன? அதிசயமாய் நடத்தி வந்த உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீ துதிக்க வேண்டும். நீ துதிக்கும் போது நீ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை ஐயா. உன்னுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். உன்னை இதுவரையும் அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை துதிப்பாயா? உள்ளத்தின் ஆழத்திற்கு துதிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார். அதிசயமான ஆசீர்வாதங்களை உன் வாழ்விலே ஆண்டவர் பகிர்ந்து கொடுப்பார். உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், நீ செய்கிற தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படும். எப்பொழுது? நீ கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுதுதான். அவர் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்ததை நினைத்து நீ துதிக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் பொய் சொல்லுகிற வேதம் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், உயிருள்ள வார்த்தை, அது சத்தியமுள்ள வார்த்தை. உன்னோட தீர்க்க தரிசனமாய் காலை வேளையில் ஆண்டவர் பேசுகிறார். நீ சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதியுங்கள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம் தேவனுடைய பிள்ளையே, மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொல்லுகிறார். இந்த மாதத்திலே நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இதுவரை உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதிப்பாய் என்று சொன்னால், அவரை ஆராதிப்பாய் என்று சொன்னால், நீ யார் முன்னும் வெட்கப்பட்டு போவது, என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாத்திராகமம் 34:10 சொல்லுகிறார், இதோ ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன்,
பூமி எங்கும் எந்த ஜாதியில் செய்யப்படாத அதிசயங்கள் எல்லாம் உனக்கு முன்பாக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் செய்யப்படாத அதிசயத்தை தேவன் இந்த மாதத்தில் உனக்கு செய்வார். வார்த்தை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார், நீ நம்புவாய் என்று சொன்னார், உன்னை இதுவரை நடத்தி வந்த தெய்வத்தை துதித்து பார். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன் வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். யோபு 5:9 சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயத்தையும் செய்கிற தேவன் அவர். நீ நினைப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நன்மைகளை செய்கிற தேவன் அவர். யாருக்கு செய்வார் தெரியுமா? உன்னை அதிசயம் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதிப்பாய் என்று சொன்னால் நீ வெட்கப்பட மாட்டாய். காரணம், உனக்கு செய்வார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை அதிசயமாய் நடத்துகிற தேவன் அவர். இதுவரையும் நடத்தி வந்தாரே, ஒரு குறைவின்றி உன்னை நடத்தி வந்தார். உன்னை போஷித்தார், உன்னை உடுப்பித்தார், உன் தேவையை சந்தித்தார். உன் ஆவிக்குரிய தேவை, பொருளாதார தேவை, உன் குடும்ப தேவை, சகலத்தையும் ஆண்டவர் சந்தித்தார். நீ அவருக்கு என்ன செய்தாய்? துதித்தாயா? அவர் எதிர்பார்க்கிற ஒன்று உன்னிடத்தில் நீ அவரை துதிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவரை துதிக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சொல்கிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. சங்கீதம் 40:5 தாவீது சொல்கிறார், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நாம் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டும் என்றால் அவைகள் எண்ணிலுக்கு மேலானவைகள் என்று தாவீது ராஜா சொல்கிறார். எத்தனை ஒரு ஆச்சரியம்! உன்னுடைய வாழ்விலே உன்னை அதிசயமை அவர் நடத்துகிற தேவன் ஐயா. ஒருபோது உன்னை வெறுத்து தள்ளுகிற தேவன் அல்ல. சங்கீதம் 72:18 தாவீது சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணவதாக அவரை அதிசயத்தை செய்கிறார். நீ ஸ்தோத்திரம் பண்ணினாலே போதும், உன் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். நீ வெட்கப்பட மாட்டாய். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதிக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன் வாழ்வு ஆசீர்வாதமாய் இருக்கும். சங்கீதம் 77:18 தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற இதுவரை நடத்தி வந்த எல்லா அதிசயங்களை நினைவு கூர்ந்த ஆண்டை துதித்து பாருங்கள். நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய வசனம் ஆம் என்றும் ஆமே என்றும் இருக்கிறது. சத்திய வார்த்தையாக இருக்கிறது, உயர்வுள்ள வார்த்தையாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 77:14 தாவீது ராஜா சொல்லுகிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்கு வல்லமையை விளங்க பண்ணும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளையே, அதிசயமாக நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாமத்தை நீ துதிக்கும் பொழுது அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செய்வார். நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யார் முன்பு தலைவணிந்திருக்கிறார்? ஒருவேளை உடைய எஜமான் முன்பு உன்னை தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். இல்லாதது பொல்லாதை சொல்லும் வேலையை விட்டு உன்னை தூக்கி இருக்கலாம். நிந்தனைகள் அவமானத்தின் வழியில் கடந்து சென்றிருக்கலாம். ஒருவேளை வேலை இல்லாமல் குடும்பத்திலே பொருளாதாரத்திலே பாதிக்கப்பட்டிருக்கலாம். சோர்ந்து போகாதே. உன்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். உன்னை உருவாக்கின ஒருவர் இருக்கிறார். யார் முன்பு தலை முடிந்தாய், யார் முன்பு வெட்கப்பட்டாய், யார் முன்பு அற்பமாய் எண்ணப்பட்டாய், அவர்கள் முன்பு தேவன் உன்னை உயர்த்தும். நீ செய்ய வேண்டியது ஒன்று, இதுவரையில் உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை துதித்து பார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை யார் முன்பு வெட்கப்பட வைத்தார்களோ அவர்கள் முன்பு உன்னை உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆம் தேவர்களே, உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 89:5 தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும், பரிசுத்தவான்கள் சபையில் உம்முடைய உண்மையை விளங்கும் என்று சொல்கிறது. யார் ஆண்டவருடைய அதிசயத்தை துதிக்கிறார்களா? சங்கீதக்காரன் சொல்கிறார், வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்குமா, பரிசுத்தவான்கள் சபையிலே உம்முடைய உண்மையை விளங்க பண்ணுவார்களா? வானங்கள் ஆண்டவரை துதிக்கிறது, பரிசுத்தவான்களோ உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை நீ துதிக்கும் பொழுது நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த கால வேளையிலே இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற என் தேவ ஜனமே, உடைந்து போயிருக்கிறாயா? மனம் சோர்ந்து போயிருக்கிறாயா? கவலையின் கண்ணீரின் பாதையிலே போகிறாயா? மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியே நடந்து கொண்டிருக்கிறாயா?
எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் குடும்பத்தின் கஷ்டம் மாறாதா, இந்த வியாதி என்னை விட்டு மாறாதா, இந்த பலவீனம் என்னை விட்டு மாறாதா, இந்த கடன் பிரச்சனை என்னை விட்டு மாறாதா, இந்த அடிமை தன்ன வாழ்வில் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று ஒரு இயக்கத்தோடு இந்த காலவேளையிலே ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பாய் என்று சொன்னார். உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனி நாமத்தினை துதித்துப்பார். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு கருத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், அவனை துதிக்கணும். உன்னை இதுவரையிலும் அதிசயமாய் நடத்தி வந்தார், அவரை துதித்துப்பார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்களா? முழங்கால் படியிடுவோமா? ஜெபம் செய்வோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்களுடைய பரிசுத்த பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே இயேசு சாமி, இந்த 2021 ஆண்டின் 6வது மாதத்திற்கு தந்ததுக்காக நன்றி சுவாமி. இந்த மாதத்தில் நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயங்களை நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று கொடுத்த இந்த உயிருள்ள தீர்க்க தரிசன வாக்குத்தத்த வார்த்தைக்கு நன்றி. இந்த வார்த்தை இந்த கால வேளையிலே மிகவும் கவனமாக செவி கொடுத்த ஒவ்வொரு தகப்பனரை, தாய்மாரை, தம்பிமாரை, தங்கச்சிமாரை ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின்படியே இந்த மாதமுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வாக்கு வசனத்தின்படி இந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய கரமுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த பிள்ளைகள் உண்மை அதிசயமாய் நடத்தி வந்த தெய்வத்தை துதிக்கின்றார்களோ அவருடைய இல்லத்திலே ஆண்டவர் ஒருபோதும் வெட்கப்படுத்தவர். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவர் உயர்த்தும்படியை ஜெபிக்கிறோம். ஒரு விசை கூட அந்த கால வேளையிலே பலவீனத்தோடு வியாதிகளோடு மருத்துவமனையில் வீடுகளில் இருந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அன்புள்ள பெற்றோர்களுக்கு அவர் ஜெபிக்கணும். சாமி, இந்த பிள்ளைகளை சுகப்படுத்தும். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரர்கள் பிழைப்பான் என்று 100% சொன்னார். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய ஒரு பார்வை போதும் அவர்களை சுகப்படுத்த, உடைய ஒரு தொட்டுதல் போதும் அவர்களை சுகப்படுத்த, உடைய ஒரு செகண்ட் போதும் அவர்களை ஆரோக்கியம் அடைய உடைய வசனத்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை குணப்படுத்தும். மருத்துவமனையில் வீடுகள் இருக்கிற ஒவ்வொரு வகையான தகப்பனார தாய்மாரையும் சுகப்படுத்தும். தெய்வீக சுகத்தையும் சமாதானத்தை சந்தோஷத்தை கர்த்தர் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை இருக்கட்டும். பண்ணுகிறேன் இந்த கொரோனா வைரஸ் பீரியட் காலத்தில் வேலை இல்லாமல் வீட்டில் தவிக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவருடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவருடைய கிருபைகளுடைய பிள்ளைகளோடு கூட இருந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரம் பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். கற்பசரிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்திலே சுகப்பிரசவத்தை கர்த்தர் கொடுக்க ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வத்துக்கு காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திர கற்பத்திற்கு எவரால் கிடைக்க பலம் அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்ய என் ஜனம் ஒருபோது வெட்கப்படுதல் சொல்லியிருக்கிறீங்க. உடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயத்தை செய்து உடைய பிள்ளைகளுடைய வெட்கத்தை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதமாய் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை படித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற காலத்தில் திருமண வாழ்வை கர்த்தருடைய பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யூகேஜிலிருந்து கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளுடைய கல்வியின் கண்களை திறந்தெழுங்க. எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய ஆன்லைன் எக்ஸாம், ஆன்லைன் கிளாஸஸ் எவரித்திங் ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருக்கட்டும். அப்பா, எங்கள் திருச்சபையில் அங்கத்தை நம்பிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஃபேக்டரியில் படிச்சுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மெடிக்கலை படிச்சுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. லேபில் படிச்சுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஹாஸ்பிட்டலில் படிச்சுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ராணுவத்தில் படிச்சுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. போலீஸில் ஸ்கூலில் படிச்சுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்தியாவில் வெளிநாட்டில் வேலை செய்கிற எங்கள் திருச்சபையில் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் பிறந்த நாள், திருமண நாள் விழாக்களை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவர்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிங்க. இந்த 6வது மாதத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறோம். ஆண்டவருடைய கரவுடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமாக இருக்கட்டும். ஒரு குறையினி கருத்தை நடத்தும். நன்மை நாள் கிருவை நாங்கள் முடிசூட்டிக் கொள்ளுங்கப்பா. இந்த பிரசனம் கூட இருக்கட்டும். அப்பா, காத்துக்கொள்ளும், மகிமையை மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல பரிபரவாதே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்பட்டு உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவார். நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய மன உரைக்கும் சிநேகமும் என்றும் என்றும் சமாதானமும் உங்கள் அனைவரோடு கூட தங்கி இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.